Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆல்ஃபா எக் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஆல்ஃபா எக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து வளர வைக்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா எக்கையும் வளர வைக்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு என்னென்ன எக்லாம் தேவைப்படுதோ அந்த எக்லாம் மட்டும் நம்ம வளர வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சேடல் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ சேடல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்கேம் டைனோஸை பிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டைனோஸ்லாம் தேவைப்படுதோ அந்த டைனோஸ்லாம் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வளர வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டைனோஸையும் நம்ம வந்து வளர வச்சிருவோம். ஓகே, ஸோ நானி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நானி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீட் 100% கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன டைனோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்மளுக்கு வைவின் வேணும். ஸோ வைவின் எடுத்துக்கலாம். ரெக்ஸு, கிகா, நாவல். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினான டைனோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இருங்க, டோனி டிராகன் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்போ மெயினான டைனோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த டைனோஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம இப்போ வளர வைக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸு, கிகா, அப்புறம் ஸ்னோவில், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனி டிராகன்லாம் சேடல் செய்யணும். ஸோ அந்த சேடல் செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பான வேலை தாங்க. ஓகேவா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கு ஸ்பான் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நிறைய இடத்துல வந்து ஸ்பான் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தம்ப்லைன் வச்சுருப்பேன். அந்த தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருந்து எடுத்தேன். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து அந்த எக்கு ஸ்பான் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு எக்கு கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு 8 எக்கு என்னமோ கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வைவனும் கிடச்சிது. ஸோ அந்த வைவன் தான் பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில சேம் டைனோஸ் தான் கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம 2 வைவனையும் வளர வைப்போம். ஓகே, ஸோ மேல் ஃபீமேல் வைவின் இருக்குது. மேபி இது மேட்டிங் விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான வைவின் கூட நம்ம வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்னடா பார்த்தேன், இது லைட்னிங்கு. இது என்னது இது? ஓகே, ரெண்டுமே லைட்னிங் வைவின் தான் கிடச்சிருக்கு. நல்ல விஷயம்தான். ஃபுட்டு சாப்பிடுதா? இதுக்கெல்லாம் வைவின் மில்க்கு கேட்கும்ல? அப்படிதான் நினைக்கிறேன். ஃபுட்டு எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இதுக்குள்ளே மீட் போட்டிருக்கேன். இந்த மீட்டு இவ்வளோ சாப்பிடுவானா இல்லையான்னு தெரில. இருங்க, ஒரு ப்ரைமேட் தூக்கி உடம்புல வச்சு பார்க்குறேன். அப்படியாடா? சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்மளா வாண்டடா ஊட்டி உண்ணுமோ? ஓஹோ, இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும் இப்போ நான். சாப்பிடு. அதுக்கப்புறம் இந்த வைவின், இதுக்கு வைவின் மில்க் வேணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டடா இந்த இல்லை, ஃபுட்டு ஏறல. இதுக்கு வைவின் மில்க் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கிகா இருக்குது. கிகாவையும் இறக்கி விடுங்க. சாடர் எடுத்து உள்ள போட்டு சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக வளர வைப்போம். மொத்தமாக வளர வச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது வளர ஆரம்பிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இதெல்லாம் அப்படியே பக்குவமாக நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஹெல்த்து குறைஞ்ச பாருங்க, ஃபுட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதனால் ஃபுட்டு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணி எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஃபீடர்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். இருங்க வரேன். ஃபீடர்னு இது மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. பேபியை வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணுறது, அப்புறம் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? மறுபடியும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த வாட்டி விரட்டிக்கிட்டு போவோம். நம்மகிட்ட தான் இப்போ ஓரளவுக்கு நல்ல பிடி இருக்கானே. ஸோ இந்த பிடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஐ திங்க் இப்போது கிகாவை வளர வைக்கிறது எனக்கு வந்து சேஃபாக படலை. கிகா நீ உள்ளே வந்துரு. ஸோ இப்போதைக்கு இந்த 3 மட்டும் போதும் வளரத்துக்கு. இதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த பெட்டிக்குள்ளே போட்டுறேன். தனியாகவே இருக்கட்டும். டோனி டிராகன் இதில் மேப்பில் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஏன்னா ஒரு வாட்டி என்னை அடிச்சுது சூப்பராக, அந்த ப்ரைமல் ஃபேரில் அடிக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல டைனோ அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு. இவனுக்கு ஃபுட்டும் குறையில.
பேசாம கிடுகிடுன்னு ஏற்றி விட்டுறலாமா? ஆஹா ஃபுல்லாலாம் ஏறல, ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் ஏறுது. இங்கே பாருங்க கைஸ், இவன் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் வச்சிருக்கான். கன்று எதாவது கிடைக்குமோ? இவனுக்கு சேடல் எப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆல்ஃபாரெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாரெக்ஸோட எக்கே வேணுமா? ஓகே. அப்புறம் ஆல்ஃபா சில்க்கு ஃப்ளாங்க்ஸு எல்லாமே ஓகே தான். பட் இந்த ரெக்ஸுக்கு சேடல் செய்யணும்னா இதோட முட்டை நம்மளுக்கு தேவைப்படுது. கிகாவுக்கும் சேம் அதே தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்குது. ப்ரான் சிக்னட் கேட்குது. ப்ரான் சிக்னட்டுக்கு எங்கடா போவேன் நான்? ஸோ ஆக்சுவலி இதிலே செய்கிற மாதிரி தான் வரும், பார்ப்போம். வைவின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது கைஸ். எவ்வளோ வந்துருச்சு மெச்சூரிட்டி? 16% வந்துருச்சு. ஸோ இதில் 17. ஓகே நைஸ். ஐ திங்க் ஃபுட்டு குறையில வைவினுக்கு, அது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம இப்போ பிடிச்சோம் பார்த்தீங்களா ஆல்ஃபா டைனோஸு. ஸோ அந்த ஆல்ஃபா டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எவால்வ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டயர் டைனோஸையும் நம்மளால் எவால்வ் பண்ணிக்க முடியும். ஓ, இது பக்கத்துலேயே இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது கேஸ். வளரு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஹியூமன் ஹேர் சிமெட்டிக் பேஸ்ட் வேணுமா? ஹியூமன் ஹேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி எடுத்துக்கலாம். 30 ஹேர் கிடச்சிடுச்சா? இப்போ மறுபடியும் முடிய வளர வச்சுட்டு இன்னொரு வாட்டி இது பண்ண வேண்டியது தான். ஓ, 60 ஹேர் கிடச்சிடுச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி ஓகே போதும், 60 ஹேர் போதும். அப்புறம் சிமெட்டிக் பெஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி அந்த நானியை நம்ம ரெடி பண்ணுவோம். நானி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு S+ ஜெனரேட்டில் ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஓகே, சிமெட்டிக் பேஸ்ட்டு நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். அடடா இந்த சைடு போகணும். சிமெட்டிக் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப தள்ளி வச்சுட்டேன் நான். ஒரு 400. ஆ 123. ஓகே சரி கேஸ், கிறிஸ்மஸ் அதோட சவுண்டு கேட்குது. நான் இப்போ என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறேன். இந்த பிடி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பறக்கிறான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிருவோம். இப்போ எங்கே போகுதுன்னு தான் தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த லாஸ்ட்டில் ஒரு டாட் ஒன்று தெரியுது ஒயிட் கலரில். ஸோ அந்த பக்கம் தான் வண்டி போயிட்டுருக்கா. இருங்க இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறிடும். ஓகே கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். நிறைய டாட் இருக்க மாதிரி இருக்கு இந்த வாட்டி. ஓகே, இந்த இடத்துல ஒன்று லேண்ட் ஆகுது. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல போயிட்டு எடுப்போம். அப்படி இந்த வாட்டி நம்மளுக்கு சீக்கிரமாக வளர்ற அந்த கிடைச்சா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த பாருங்களேன் எந்த இடத்துல என்ன ஸ்பான் ஆயிருக்குன்ட்டு. அட கடவுளே, அது கீழே கரெக்டாக ஒரு மெக்லேனியா இருக்குது கைஸ். மெக்லேனியா அட்டாக் பண்ணோம். சடனாக எடுத்துகிட்டு ஓடிடலாமா? எடுத்துகிட்டு ஓடிடலாம். அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே டப்புன்னு எடுத்துகிட்டு ஓடு. ஓகே நல்ல விஷயந்தான். இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லதாக கிடச்சிருக்கு. சில்கெலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ப்ரான் சிக்னெட்டு, லீவ்ஸு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோ கொஞ்சம் பேபி வேகமாக வளர வைக்கிறது. இந்த சைடு இன்னொன்று இறங்குது கைஸ். சீக்கிரம் இறங்கு. கீழே எதுவும் இருக்கு. டோமோனாராக்ஸ். இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இன்னொன்று இறங்குது பார்த்தீங்களா, அங்கே போகிறேன். ஏன்னா இப்போ நான் இந்த சைடு சுற்றிக்கிட்டு போனோம்னு வச்சுக்கலாம், எப்படியே கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே மறைஞ்சிடும், அது வேஸ்ட் அவ்வளோ தூரம் சுற்றுறது. ஸோ இப்போ இது ப்ளஸ் ரெண்டாவது அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் கீழே விழுந்துச்சான்னு தெரில, அந்த சைடு அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் நம்ம பேச கூட்டிகிட்டு வேண்டிதான். ஐயோ ஹெல்த் எனக்கு குறையுது போலையே, பனி சைடு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால. ஐயோ ஏன்டா எடுக்க முடியல இதை? ஓகே ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. சரி வாங்க போகலாம். இந்த ஏரியா விட்டு தாண்டின உடனே இந்த இடத்துல ஹீட் அதிகமாகிடுச்சு. இங்கே தான்டா இங்கேயே விழுந்தது, எங்கே போச்சது? பரவாயில்ல, இந்த வாட்டி டெத்தே ஆகாமல் 2 எடுத்துட்டேன். இங்கே இருக்கு.
ஓகே. எல்லாம் ப்ளூ பிரிண்ட்டு அப்படி தான் கிடச்சிருக்கு. ஐயோ, என் தலைக்கு மேலே ஏதோ ஒன்று பறக்குது. போச்சு போச்சு போச்சு. கரெக்டாக போச்சு. நல்ல வேலை என்கிட்ட இன்னொரு பீட்டி இருக்கு. ஆனால் இந்த பீட்டி கொஞ்சம் நல்லா லெவலப்பான பீட்டி. சரி, ரைட், ஓகே. நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. 3 இருக்கா? இந்த 3த்துல ரெக்ஸை வளர வச்சிரும். வளர்ந்துடுறா ரெக்ஸு. சூப்பர் கேஸ். கொடுத்தோடனே ரெக்ஸு எப்படி வளர்ந்துட்டாம பாருங்க. நதிக்கு உள்ள போட்டுப்போம். வைவின் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் இது கேட்கல. ஓ, இது வந்து ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுறதா? ஐஸு இங்க் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100%. சூப்பரு. இதுலேயே எல்லாமே கொடுத்துட்றானுங்க. மூஞ்சில் ஏதோ ஆர்மர் போட்டுக்கிட்டு 2 கண்ணு இருக்குது. ஒரு கண்ணு நல்லா பளிச்சுனும், இன்னொரு கண்ணு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தெரியுது. 4 கண்ணு 2 கண்ணுன்ற மனுங்க. சரி, ஸோ நம்ம கிகாவையும் வளர வச்சுருவோம். கிகா வளர்ந்துரு. டோனி ட்ராகனு எல்லாமே வந்துரு. இவனுக்கு எல்லாருமே நம்ம வந்து சடனாக வளர வச்சுருவோம். எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கா? ஸ்னோவில் அப்போ வேணாம். டோனி ட்ராகனையும் கிகாவையும் மட்டும் வளர வச்சிரும். இந்தா வளர்ந்துரு. போடு. எப்படி திடீர்னு எவ்வளோ பெருசாக நிற்கிறான் பாருங்களா. இவன்லாம் இங்க் பிரிண்ட் எவ்வளோ இருக்கான்னு கூட தெரியாது. இந்த கடைசியில் டோனி ட்ராகன் நீனும் வளர்ந்துரு. சூப்பர். ஹெல்த்லாம் பெருசாக இல்லை. ஓகே, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாடல் செய்யணும். அது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ ஒரு இன்கேம் கிகா பிடிக்கணும், டோனி ட்ராகன் இன்கேமில் பிடிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கையிலே வச்சுட்டு சுற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்னோவலுக்கு தான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணோம். ஸ்னோவல் கீழே இறக்கி விடு. ஏன்னா ஸ்னோவல் வச்சுன்னா கொஞ்சம் வேகமாக பறக்கலாம். பிடி பறக்கிற மாதிரி பறந்துட்டு போகலாம். வளர்ந்துருச்சா? ஓகே, கிட்டத்தட்ட 62% வளர்ந்துருச்சு கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் வளர்ந்தா போதும். இதை யூஸ் பண்ணி நான் பறந்து பார்த்தே ஆகணும். ஆக்சுவலி இதோட அட்டாக்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரியா தெரியல. ரெக்ஸோட எக் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா ஓகே, இந்த ரெக்ஸ் வந்து ஃபீமேல் தான். முட்டை போடுவானான்னு தான் தெரியல. இன்னொரு ரெக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முட்டை போடுவான். ஆனால் இவனெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்கும். சரி கைஸ், நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு தேடிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு ஆல்ஃபா டைனோ காச்சாக்கு தாங்க கைஸ் எதாவது பண்ணோம். இந்த ஸ்னோவலோட எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னு வச்சுங்களேன், அதுவும் ரொம்ப அதிகமாக கேட்குது. 344 கேட்குது. இவனோடது நிறைய நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவன்கிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்கமாக நிறைய கிடைக்குது. இருங்க, ஏதாச்சும் கிறிஸ்டல் பக்கத்தில் ஏதாச்சும் போட்டிருக்கணும்னு பார்ப்போம். ஒரு கிறிஸ்டல்மா போடல. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம பாஸ் ஃபைட்லாம் பண்ணுமே, அந்த இடத்துல இவன் நிறைய கிறிஸ்டல் போட்டு வச்சுருந்தான். போடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே உட்காந்துட்டான். உக்காந்துட்டான். அவ்வளோதான், போடுற மாதிரி தெரியல. சரி, ஓகே, வாங்க நம்ம கிளம்பும். ஓகே எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா கிரிஃபின் ஒன்று பார்த்தேன். ஸோ நம்ம இப்போ அதை பிடிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். இல்லை கிரிஃபினுக்கு நம்ம ட்ராப் வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ட்ராப்பே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் இங்கே தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கல் உடைப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் ட்ராப் ரெடி பண்ணுவோம். அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு கல் நிறைய வேணும். ஆச்சு வுட்டு வேணும். ஓகே, ஆச்சு வுட்டு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த மோசமான டைனோவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேட்ச். டைனும் மோசமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கல்லுலாம் பார்க்க விட்றானுங்க கைஸ். ரைட், ஓகே, வாங்க போகலாம். மேலே பறந்துரு. பார்த்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க வேண்டியதானடா.
உடனே வந்து பார்த்துட்டு துரத்திட்டு இருக்காரான். ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. இது வேற அம்மா ஸ்லோவாக பறக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பறக்கும். போச்சு. ஐயோ இவன் வேற துரத்துறானே. என்னடா எல்லாருமே சேர்த்து துரத்துறீங்க. தோழி முடிஞ்சது கேஸ். ஒய்வின்னு சேர்த்து துரத்துது. ஆக்சுவலி இதுவே அந்த 10 நிமிஷம் பிடியா இருந்தா இந்நேரம் செத்து போயிட்டு இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா ஸ்டாமினா கொடுக்குது. இன்னும் துரத்துறானுங்க. அந்த ஒய்வின் மட்டும் தான் துரத்துறான். அந்த ஒய்வினுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிவிடும். ஐ திங்க் இது செத்து போச்சுன்னா என் கதை முடிஞ்சிச்சு. என்கிட்ட வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகே அவனும் போயிட்டாங்க. ஸோ இந்த மூளையாக நின்றுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிடுவோம். ஓகே எவனும் இல்லைல்ல. எவனும் இல்லை. ட்ரைலிங் ஒரு 4 தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அர்ஜென்டாவிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் கிரிஃபினுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. நம்ம இப்போ ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறோம். சரி ஓகே வாங்க போகலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்களேன், இன்னொரு ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபீனிக்ஸ்லாம் இன்ஃபர்னல். ஐயோ போச்சு போச்சு. ஆக மாட்டான்டா உங்ககிட்ட. போட்டு தள்ளிட்டான். எல்லாமே போச்சா. வெயிட் தூக்கலாம் இப்போ வேஸ்ட்டு கைஸ். அவன் ரெண்டு பீட்டியும் போச்சே. வேஸ்ட் பீஸ். வெயிட் தூக்கல. எதுக்கடா கிடக்குற நீ போடாட்ட. வேற ஏதாச்சும் பீட்டி நம்மளுக்கு இப்போ வேணும் கைஸ். வா வா இங்கே நில்லு வா. ஸ்டாப்பா. சாடல் கொடு. இந்த சாடல் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பீட்டிக்கு வேணால் போட்டுக்கலாம். போனி இந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல பீட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் 2 பீட்டி அநேகமாக செத்து போச்சு. இங்கே ஒரு பீட்டி இருக்கு. என்னடா பீட்டி இது? கேட் பேட்டோடானா கொஞ்சம் நல்லா இருக்கே. இல்லை நான் இந்த பக்கம் தான் மேலே ஏறி போனோம். என்ன பண்ணுதுன்னு தெரியல கைஸ். பறக்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இங்கே பீட்டியும் இல்லை. சரி இருங்க அப்படியே மேலே ஏறி ஓடுவோம். இன்ஃபர்னல் அட்டாக் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். செத்தேன். அட்டாக் பண்ணாதுன்னு நினச்சேன். ஓடு தள்ளிட்டான். ஓகே ஸோ இந்த இடத்துல ஸ்பான் ஆகிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட்டி கொஞ்சம் நிறைய இருக்கும். ஐயோ ஐயோ போச்சு. அவ்வளோதான்டா. சரிடா கொன்னுடுறா. அடா கொல்றான்னா கொல்ல மாட்டேங்கிற. அவ்வளோதான் கொண்டு விட்டான். சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது? நம்மளோட பேஸுக்கே ரிட்டர்ன் போக வேண்டியதுதான். இந்நேரம் அந்த ஒய்வின் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒய்வின் எடுத்துன்னு நம்ம போவோம். நைஸ் காய்ஸ். ஒய்வின்ஸ் ரெண்டுமே வளர்ந்துருச்சு. இதே இந்த ரெக்ஸன் நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த முட்டை போடுற சாம்பருக்குள்ளே போடுறேன். ஐ திங்க் முட்டை போட மாட்டான். பட் இருந்தாலும் சூப்பர் கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்கணும் பாருங்களா. லைட்டிங்னா இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறான். பரவாயில்லையே. லைட்டிங்கை தவிர வேறு எந்த அட்டாக்கும் இல்லை. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மல் லைட்டிங் ஒய்வின் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகே ஒரு ஸ்டாப்பிங்கை போடு. பகலான பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த மூவ் பண்ணிட்டு போகலாங்க. ஓகே ஸோ ஓரளவுக்கு இப்போ பகலாகிடுச்சு. வாங்க இப்போ போகலாம். நல்லா தாங்க பறக்கிறான். போடு லைட்னிங். இதுக்கப்புறம் தெறிக்க விடலாம் பாருங்க எல்லாரையும். எவன் துரத்துறானா எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்க வேண்டியதுதான். ஓடாடே வைவினில் வந்துட்டு இருக்கேன்டா. இல்லை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க இருக்குது. நார்மல் வைவினில் நம்ம எப்படிலாம் பறப்போமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆஹா இவ்வளோ வேலை பார்த்தனே. ஹைடு எட்டுன்னு வந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெட்டு ஒன்று போட்டிருப்பேன், மறந்துட்டேன். ஹைடு கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல எவனாச்சும் இருக்கிறானா? ஐயோ 3 மில்லியனு ஆடுறாவன். பேர் மேமூத். இங்கே இருக்கவங்கலாம் பயங்கரமாக இருக்காங்க. ஏதோ ஈஸியாக கில் பண்ணி நம்ம ஹைடு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா பயங்கரமாக இருக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும்.
திரும்புடா திரும்புடா பெரிய யூட்டன் போட்டு வரான். ஓகே டேமேஜ் நல்லா தான் இருக்கு. ஓகே 800 ஹைடு கிடச்சிச்சு. ஆக்சுவலி பிராண்டோ இல்லையா அது? ஏப்பா இந்த இடத்துல பாருங்க, ஆல்ஃபா டூடு கிகண்டா. ஓகே இவனை கூட நம்ம பிடிக்கலாம் போலியே. திங்க் இவனும் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல். மேலே பறந்துரு, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிடாத. எவனும் துரத்தல இல்லை, சைலண்டா அப்படியே டப்புன்னு நின்றுடு. அப்படியே ஒளிஞ்சிக்கும். ஃபர்ஸ்ட் பெட் ரெடி பண்ணும். பெட்டு ஓகே, பெட்டு போட்டாச்சு கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கடி யூஸ் பண்ண இப்போ. ஓ அந்த கிரிஃபின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஒன்றா தாண்டா துரத்திட்டு வந்தீங்க, எங்கடா போனீங்க அதுக்குள்ள? மற்றதெல்லாம் இருக்கு, கிரிஃபினை காணோம். இந்த ஒய்வின் இங்கே இருக்கு, கிரிஃபின் எங்கே போச்சு? அதுக்காக தான்டா இவ்வளோ தூரம் நான் இங்கே சுற்றிட்டு வந்தேன். சொதுப்பிடிச்சா லெஜண்ட் ட்ரக்ஸ். ஓகே இங்கே இருக்காங்க கைஸ், இது இருக்காம பாருங்க. ஷாப்பிங்க போடு. பிரச்சனை என்னன்னா கிரிஃபினை நான் இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சம்பவம் இங்கே பக்கத்துலேயே காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம். ஐ திங்க் டெத் ஆனாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 5 ரிவே இருக்கு. கரெக்டாக கிரிஃபினை நம்ம இந்த இடத்துல ட்ராப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகணும். ஆகலைன்னா எனக்கு புஸ்ஸு தான் இது. ஐயோ காணாம போயிட்டானே. மாங்கன்னு உட்காந்து ரெடி பண்ணேன். கரெக்டாக ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஏறி நம்ம இந்த சைடு ஓடிடுவோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இடிச்சு நிற்பான். அப்புறம் இந்த கதவை ஐயோ உள் பக்கமாக திறந்து விடணும். ஐயோ உள் பக்கமாக திறக்கணும்டா கதவு. நாசமாக போச்சு. அது உள் பக்கமாக திறக்கணும்னா வெளிப்பக்கமாக திறக்குது. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே எஸ். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்கு. ஆடாடே நில்றா. சுவிட்ச் மேனுவல். எவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த கிரிஃபின் இப்போ காணாமல் போயிட்டு இருக்கும் பாருங்களேன். ஓகே வேலை முடிஞ்சது கைஸ், அவ்வளோதான். இது எதுக்கோ சேஃப்டிக்கு போடுறேன். திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை. அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டது. எல்லாம் ரைட் ஓகே தான். கிரிஃபின் அங்கே இருக்கா? ஐய ஓகே, இவனை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரணும் கைஸ். வாடாடை வாடாடை. வருவானா நட்டானா? அன்னைக்கு வருவானா மாட்டானான்னு தெரியல. ஃபீனிக்ஸ் ரொம்ப நம்மளை தொலை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ அவசரப்பட்டுட்டனோ. ஓகே நார்மலாகிடுச்சு. ஐயோ என்னது இப்போ ஒரு ஃபீனிக்ஸ் இந்த இடத்துல இத்தனை ஃபீனிக்ஸ் பறக்குது. என்னடா நடக்குது இங்க? உங்களோட வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ராப்பை இந்த இடத்துல கட்டுறேன். போச்சு போச்சு போச்சு, அட்டாக் பண்ண வருது. தண்டா சரி கொண்டுட்டு போ. போட்டுருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் என்னோட ஸ்பானிங் இருக்குது, அப்படியே வந்துடுவேன்.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன கேஸ் இப்படி பண்ணிட்டானு கடைசியில் 3 பெட்டை உடச்சு விட்டான். போச்சு அந்த பெட்டு எல்லாம் கல்லியா? எங்கே இறக்கி விட்ருக்கான்? கடவுளை எங்கே இறக்கி விட்டான்? இன்னைக்கு சம்பவம் மேலே சம்பவம் ஆயினுக்குது. இன்னைக்கு ஒரு கிரிஃபின் தானே இன்னைக்கு பிடிக்கணும்னு நினச்சோம். அதுக்கே ஏன் இவ்வளோ நேரம்? இந்த டாட்டை நான் கவனிக்கவே இல்லையே. 35,000 டோப்புறோம். ஓ ஓகே சரி ஓகே, இது எப்படியே இருக்கட்டும். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கிரிஃபின் பிடிக்கிறது முன்னாடி கிபில் செஞ்சுக்கலாம். கிபில் இருக்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஓகே கிபிலுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஆல்ஃபா கிபிலுக்கு டூடோட எக்கு, ஆல்ஃபா ஹேட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள், ப்ரெட்டு, கார்னு, லெமன். ஓகே இது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கு மட்டும் இருக்கான்னு ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே 20 எக் இருக்குது. டைனோ ஹார்ட்டு. ஓகே ஒரே ஒரு ஹார்ட் இருக்குது. அப்போ ஒரே ஒரு கிபில் தான் செய்ய முடியும். அப்போ அந்த கிரிஃபின் கொண்டு தான் எனக்கு கிடச்சி. ஓகே அப்போ அந்த கிரிஃபினை நம்ம பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிபிலுக்கு ப்ரெட்டு ஒன்று வேணும். ஓகே ஒரே ஒரு ப்ரெட் ரெடி பண்ணுவோம். ஒரு ப்ரெட் ஏண்டா? ஓ இதுக்கு இது போடணும்ல. ஓகே ஒரு ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிபில் ஓகே அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஸோ ஒரு கிபில் ரெடி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடலாமா? அந்த இடத்துல ஒரு குட்டி கிரிஃபின் வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதே. ஈஸியாக பிடிச்சிட்டு போகிற விஷயம் கைஸ் இது. ஆனால் எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துது பட்டும் பாருங்க. ஓகே அப்படியே பறந்து போடா. பரவாயில்ல இப்போதைக்கு நம்மள்கிட்ட கொஞ்சம் வேகமாக பறக்கிறதுக்காச்சும் ஒன்று இருக்குதே. இதையே நம்ம காப்பாற்றிக்கணும் கைஸ். சம்பவம் ஆகிட போகுது. ஓகே இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே ப்ளூ பிரிண்ட்டா? ஷாப்பிங்கை போடு. எதையுமே விட்டு வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடணும். இன்னைக்கு கீழே எவ்வளோ கொசன்னு இருக்குமா? இங்கே இடத்துல ஒரு கிரிஃபின் இருக்கான். யாருவேன் எவனா இருந்தாலும் பிடிக்க முடியாது. அதை மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபா டைனோஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம போட்டு தள்ளணுங்க. இப்போ அது போட்டு தள்ளிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஆல்ஃபா ஹார்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வீக்கான ஆல்ஃபா டைனோஸ் இருந்துச்சுன்னா நம்ம போட்டு தள்ளிடலாம். ஒருவேளை இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டைனோஸ்லாம் போட்டு தள்ள முடியுமா? சரியா தெரியல. இங்கே இருக்கவன் எவனையும் போட்டு தள்ள முடியாது. எல்லாம் ஏடா கூடமாக இருக்கிறானுங்க. கரெக்டாக இந்த இடத்துல அவன் இருந்தாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ராப் போட்டு இருந்தனா அழகாக மாட்டின்னு இருந்திருப்பான். ஓகே இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த இடத்துல இது இருக்கு. 36,000 டாப்பர். ஓகே இன்ஃபர்னலோடது தானே. நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எமர்ஜென்சிக்கு பெட்டு மட்டும் கொடுப்போம். ஓகே பெட்டு போட்டாச்சு கேஸ். கோய்ஸ் இங்கே பாருங்க, அந்த கிரிஃபினே இங்கே வந்திருக்கான் நம்மளை தேடிக்கிட்டு. ஓ ரொம்ப பெருசாக இருக்கான் போலையே. சரிடா இந்தா உனக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் ஏரோ வச்சு அடிக்கிறேன். நெத்தி போட்டுல விழுந்துதா? போட்டு ஆக்சுவலி இந்த ட்ராப்பு நான் சரியா வைக்கல. பட் இருந்தாலும் கரெக்டாக இந்த ட்ராப்லேயே அவனே வந்து மாட்டிக்கின்னு வந்துருக்கிறான். ஓகே அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சூப்பர் சாதகமாக இருக்குது. ஓகே இந்த கிரிஃபினை நம்ம இன்னைக்கு டைம் பண்ணி தூக்கிட்டு போயிடலாங்க. ஐ திங்க் இது ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? ஒர்க் அவுட் ஆகுதுனாலும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரிஃபின் ரொம்ப பெருசாக இருந்தது. ஐ திங்க் இப்படி தான் இந்த ட்ராப் ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக வந்து இதில் இடிச்சிட்டு நிற்பான். நம்ம என்ன பண்ணோம், கதவு ஓப்பன் பண்ணோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவனால் ரிட்டர்ன் வெளியே போக முடியாது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவனாக வந்து நம்ம ட்ராப்பில் வந்து விழுந்திருக்கான் பாருங்க. இதுதான் நம்மளுக்கு லக்குன்றது. இத்தனை வாட்டி டெத் ஆனதுக்கு ஒரு ஒர்த்தாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எஸ் எல்லாம் கொஞ்சம் உடச்சு எடுத்துக்கலாம். ஒப்சிலடன் ஆல்ரெடி நான் சீடு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அட கடவுளே, ஐயோ கைஸ், பாஸ் பண்ணியிருக்கேன், அன்பாஸ் பண்ணாமே விட்டுருக்கேன். ஓ மை காட். டேம் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சா வரலையான்ட்டு எந்த கதையும் தெரியல. ஐயோ, இதுதான் கைஸ் ஒரு பிரச்சனையே. எப்பயாச்சும் நான் பாஸ் பண்ணனா அன்பாஸ் பண்ண மறந்துடுறேன். சரி ரைட், ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போயாச்சும் கவனிச்சுனே. அடச்சே, எப்போ பாரு இது ஒரு விஷயத்த மறந்துடுறனால. இது எவ்வளோ நேரம் எப்போ பாஸ் பண்ணேன் என்ன கதைன்னே தெரியல. ஐயோ, பெரிய கிரிஃபின் இருக்கிறான். போச்சு, செத்துச்சு இந்த கிரிஃபின். இப்போ பின்னாடி ஏதோ ஒன்று துரத்திட்டு வருது. சடனா பார்த்தீங்கன்னா இவனை நான் இப்போ காப்பாற்றியே ஆகணும் கைஸ். அவ்வளோதான், காப்பாற்றிட்டேன்ல. என்னடா இது? ஓகே, பிரைமேட். திடீர்னு எது வந்து என்னை துரத்திட்டு வந்துச்சு? பல மணி நேரம் ரெக்கார்டே ஆகலைன்னு நினைக்கிறேங்க. இந்த கிரிஃபின் எல்லாம் நான் நாக் அவுட் பண்ணுது அதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சான்னு நானே தெரில. எவ்வளோ நேரம் வீடியோ ரெக்கார்ட் ஆச்சுன்னே தெரில. அது வேற நான் செக் பண்ணணும், எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். சரி கேஸ், மறுபடியும் வைவின் எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றுவோம். இந்த வாட்டி ட்ராப்பில் ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த வைவின் நல்லா இருக்குங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்டாமினா நல்லா இருக்குது இவனுக்கு. வண்டி இங்கே தான் போதா? ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கினா கூட நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த இடத்துல ஒன்று கீழே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கீழே இறங்கியிருக்கு, அப்புறம் இந்த லைனில் ரெண்டாவதும் கீழே இறங்கி போகுது. நான் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த சைடு வருவோம். என்னடி ஏதாவது துரத்து தானே பார்க்கணும் வயசு இல்லை, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று துரத்திக்கினே வருது இங்கே. ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை, ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறான். ஓகே, உள்ள வாடா நீ. சீக்கிரம் கீழே இறங்கு, கீழே இறங்கு. இது கீழே இறங்கினோடனே மறுபடியும் இதே வழியில் நம்ம ரிட்டர்ன் வேற போகணும். நல்லா இருக்கு. சூப்பரு. வைவின் மில்க்கு நிறைய கிடச்சிருக்கு, மறுபடியும் பேபியை க்ரோ பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். ஸோ இந்த ஸ்டஃப்பு கொஞ்சம் நல்ல ஸ்டஃப்பு தான் நம்மளுக்கு. வாங்க போகலாம். இன்னொன்று எந்த பக்கம் விழுந்தது? இன்னொன்று எந்த பக்கம் விழுந்துன்னு தெரியலையா? அதுவும் இந்த பக்கத்தில் தான் எங்கேயோ விழுந்துச்சு. இதாங்க சில ஒரு கடுப்பான விஷயம். மறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று எடுத்தோடனே மறைஞ்சிடுதோ இல்லையே? அப்படிலாம் இருக்காதே, நான் 2லாம் எடுத்துருக்கேனே. இங்கே தான் ஒன்று விழுந்திருக்கணும். சரி, அது இன்னொன்று எங்கே விழுந்ததுன்னு தான் தெரியல. கீழே இருக்கு. பார்த்தேன். எவனாச்சும் இருக்கானா? எவனும் இருக்குல்ல. இது அந்த அளவுக்கு முக்கியம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிடைச்ச மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, என்ன கதைன்னே தெரில. எதுக்கு மேலே போவோங்க? 3ஆவதும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ரெண்டு தான் எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். 3 அதுக்கப்புறம் மறைஞ்சிடுது எல்லாமே. ஓகே, கீழே இருக்கு. கண்டினியூஸாக நான் எடுக்கிறது இது 3ஆவது. அப்படி தேடிக்கிட்டே போவோம். மறுபடியும் 4ஆவது எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓ சூப்பர்ரா. அமல்க சார் செத்து போ. டைனோ ஹார்ட் கொடு. ஓகே, டைனோ ஹார்ட் கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு கிபிள் என்ன செய்ய முடியும்? இருங்க, டைனோ பிளட் ஆட்டையை போடும். பின்னாடி ஒரு மோசமான ஒருத்தம் இருக்கானே.
சாப்பிட்டானா? போச்சு கைஸ். நான் கையில் எடுத்தால் கொஞ்சம் நிறைய கிடைக்குமேன்னு பார்த்தேன். கடைசியில் இவனே கடிச்சு கடிச்சு எடுத்துடுறானுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இப்போ வேறு ஏதாச்சும் இப்போ நான் போட்டு தரணும் கைஸ். எனக்கு இன்னொரு டைனோ ஹார்ட் தேவைப்படுது. அப்படி மட்டும் எடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த கிகா இன்னொன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை என்னால் இப்போ பிடிக்க ட்ரை பண்ணலாம். ட்ராப் எங்கேயாச்சும் இருக்கா? ஓகே, ட்ராப் இங்கே ஒரு ட்ராப் இருக்குது. ஐயோ, ஃபீனிக்ஸ்கிட்ட போய் மாட்டுறேன் பாருங்க. ஓகே, நல்ல விஷயம். வயலட் ட்ராப்பில் ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமான்னு தெரியல. இந்த ட்ராப்பில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. சரி, வேணாம் விடுங்க. ஓகே, க்ரீன் ட்ராப்பில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல லூட்ஸ் கிடைக்கும். க்ரீன் ட்ராப்புக்கு போகும். செஞ்சுட்டான்டா. நல்ல வேலை கைஸ், தப்பிச்சுக்கிட்டேன். ஏய், என்னடா இவ்வளோ உயரத்துலாம் இருக்கிற? யார் நீ? ஓகே, இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதில் இருக்கு பாருங்க ஸ்டாப்லாம் வேற லெவலில். டப்புன்னு உள்ளே வந்துரு. அப்படியே ஓடி போயிட்டு அந்த டாப்புக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு அப்படியே காணாமல் போயிடணும். என் தலைக்கு மேலே ஒய்வின்லாம் சுற்று. அங்கே இருக்க ட்ராப் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியலையே. ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் எடுக்கிறது. இங்கே ஒரு ட்ராப் இருக்கு. ஓகே, ஐயோ ரெக்ஸு போச்சு. ஒருத்தரம் கைஸ் இல்லை, அப்படியே விட்டோம். போச்சு. நல்ல வேலை எடுத்துட்டேன். இல்லைன்னா அந்த வைவின் நம்மளை செஞ்சிட்டு இருப்பான். வேலைக்காவது ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். போதும், நைட் ஆக போகுது. பரவாயில்ல கைஸ், இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா வைவின் மில்க்லாம் கிடச்சிருக்கு. 2 ஆல்ஃபா கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். ஆனால் நான் ஒன்று தான் கில் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 எப்படி எனக்கு கிடச்சிது தெரில. பேபி வளர வைக்கிறது. டோனி ட்ராகன் வளர வச்சு. டோனி ட்ராகன் ஆல்ரெடி வளர வச்சுட்டான்னு நினைக்கிறேன். பேர் என்னது? ஸ்னோவில் தானே? ஸ்னோவில் வளர வச்சிரும். ஓகே, வாடா ஸ்னோவில், வெளிவாடா, நான் வளர வச்சிட்றேன். இவனுக்கு சாடா செஞ்சுன்னு வச்சுங்களேன், இவனை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக பறந்து பறந்து போகலாம். டப்புன்னு வளர்ந்துரு. சூப்பர். சடனாக வளர்ந்து நிற்கிறான் பாருங்க. சாடல் செய்யணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவோட டாட் செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? இதில் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ஃபாவோட டாட் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நார்கட்டிக் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்புறம் ரேர் ஃப்ளவரு, காஃபி பீனு அதெல்லாம் ஓகே. ஆல்ஃபா பிளட்டு கூட இருக்குது. பேசிக் நார்கட்டிக் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். பேசிக் நார்கட்டிக். ஓ ஓகே, நார்மல் நார்கட்டிக் 2 தேவைப்படுதா? ஐயா, சரியா போச்சு. பெரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேது. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோங்க. சரியா? ஸோ பொறுமையாக பண்ணுவோம். ஏன் ரொம்ப அடித்து பிடிச்சி பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே போவோம். ரொம்ப வேகமாக போகணும்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு போர் அடிச்சிடும். பொறுமையாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்குலேருந்து எவ்வளோ டைனோஸ் கிடச்சிடுச்சு மட்டும் பாருங்கள். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் மறுபடியும் ஸ்பார்க் ஆகுது. இருங்க வரேன். லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எக்கோட இது கிடச்சிது. ஸ்பார்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு வந்து மறுபடியும் அந்த இதுக்கு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு, ஆனால் எதுவும் வரலை. சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.